45 கோடி ரூபாயில தொழிற்சாலை கட்டுனா இப்ப 450 கோடி ரூபாய்க்கு காணும். 45 கோடி ரூபாய் தின்னு காவாயில விட்டுட்டான். வட்டியும் போச்சு, முதலும். பொருளாதாரம் என்ன ஆகும் ஒரு நாட்டில்? அவர் கருணாநிதிக்கு இல்லாடி காமராஜ் எல்லா அணையும் கட்டி விட்டாருன்னு பரம்பிக்குளம் ஆளியார வந்து பார்த்தாங்களா, அவரும் சாதி பாஸ் ஆகும். அப்பா இவ்வளவு பெரிய அணையெல்லாம் கட்டிவிட்டு சொல்ல தெரியாம தோத்துருக்கான் கருணாநிதி. சாதி பாசா சொல்லாரா, நாம எவனோ சொல்ல விட்டோம். எவனை சொல்ல விட்டான். ஆனா கருணாநிதி ஒரு அணை கட்டணும், நாமும் நம்ம காலத்துல ஒண்ணு கட்டி போடணும்னு கட்டினார். மதுரை ஜில்லாவில் வேடசந்தூர் பக்கத்துல கொடகனார். ஆனா அது கட்டுறதுக்கு முன்னால அதை கட்டுறதுக்காக டிராவல்ஸ் பங்களா கட்டிருக்காரு, அது இன்னும் இருக்கு. நான் அந்த பங்களாவில் தங்கியிருக்கேன். ஆனா 3வது பெய்த மழையில கொடகனார் அணைய காணும். எம்ஜிஆர் இப்ப ஆள் விட்டு விசாரிக்கிறார், அது எங்க போயிருக்கும், இது எங்கேயாவது ஒதுங்கித்தானே இருக்கணும்னு அவர் தேடுறார். ஒரு அணை உண்டா? பாவிக்கலாம், இந்த நாட்டை பங்கு போட்டு தின்னுட்டான். நல்லா பங்கு போட்டிருக்கான் பாரு. ஐயோ, பங்குன்னா பங்கு. வீராணம் திட்டம் 22 கோடி ரூபாயை போட்டு மவுண்ட் ரோட்ல ஒரு பொம்பளையை நிறுத்தி மாதா நிக்கிறா. அவ இப்ப சாதா 67 நின்னவா 79 வரைக்கும் போட்டு தண்ணி இல்லாம நிக்கிறான். 23 கோடி ரூபாய முக்கியாச்சு, அதுவும் போச்சு. சமயநல்லூரை வித்தாச்சு. சமயநல்லூரை சமயம் பார்த்து மின்சார திட்டம், மின்சாரத்தை காமராஜ் மதுரை சுற்றி பெரிய தொழிற்சாலைகள் வரணுங்கிறதுக்காக அங்க ஒரு யூனிட் ஆரம்பிச்சார், அனல் மின்சார நிலையத்துக்கு. கருணாநிதி அதை சமயம் பார்த்தாரு. நல்ல வேலை போச்சு. நல்ல வேலை போனா எதையும் வித்துருவான், அது ஒண்ணும் தப்பு இல்லை. பெரிய வியாபாரி. சிலோன்ல அந்த பண்டார நாயகாவுக்கு கச்சத்தீவை பக்குவமா வித்துட்டான். உடனே எல்லா பத்திரிகைக்காரங்களும் போய் கேட்டாங்க, கச்சத்தீவை பண்டார நாயகாவுக்கு கொடுத்து விட்டீர்களே, இந்திரா காரியை கொடுத்தார், ஏன் நீங்கள் தடுக்கவில்லை? ஏன் தடுக்க வேண்டும்? எங்கே கொடுத்திருக்கிறார்? அங்கேதானே இருக்கிறது. பத்திரிகைக்காரங்க அங்கதான் இருக்கு. போயிட்டு அந்த ஆட்களை எல்லாம் போய் பத்திரிகைக்காரனால மடக்கவே முடியாது. கருணாநிதி அவர்களே, நீங்கள் தர்மாவை கல்யாணம் செய்து கொண்டீர்களா? அவர்கள் உங்கள் மனைவியான்னு கேட்கிறான் பேப்பர்காரன். இவன் சொன்னான் என் மனைவி என்று. கேள்விதான் கேட்கிறீர்களே, விவரத்தோடாவது கேட்க கூடாதா? அவள் என் மனைவி என்று அவன் சொன்னான். கனிமொழி என் மகள், அவங்க அம்மா அவள். பத்திரிகைக்காரன் தலையில வச்சுட்டு போயிட்டான். இவன் மாதிரி நிக்காதுங்க, நிக்காது நிக்காது நிக்காது. ஆனா அண்ணாத்திர ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணார். நல்ல காரியம் பண்ணார்னு சொல்றதை விட தீய காரியத்தை செய்யாம இருந்தார். அண்ணாதுரை முதலமந்திரியா வந்த உடனே பத்திரிகைக்காரங்க போய் கேட்டாங்க, கண்டுக்கடை சாராய கடையை திறந்துருவீங்களா ஐயான்னு. அவர் சொன்னார், திறக்க மாட்டேன். 20 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் மறந்துவிட்ட ஒன்று, மாணவர்களுக்கு எரிசாராயம் தெரியும், குடிசாராயம் தெரியாது. நான் இந்த கஜானா காலியானாலும் சரி, கடனானாலும் சரி, கள்ளுக்கடை சாராய கடையை நான் உயிரோடு இருக்க வரைக்கும் திறக்க மாட்டேன். உடனே கருணாநிதி சொன்னார், அண்ணா நீ இனிமேல் அண்ணா இல்லை. விட மாட்டான். அண்ணா நீ இனிமேல் அண்ணா இல்லை, இனிமேல் நீ தென்னாட்டு காந்தி. சும்மா தூக்கி சுவா எங்கோ விட்டான். அண்ணாதுரை செத்து கருணாநிதி வந்தார். அண்ணா நீ சாகு வரையில் தானே திறக்க மாட்டேன் என்றாய். காமராஜர் இந்த நாட்டு இளைஞர்களை படி படி என்று சொல்லி பாவம் அவர்கள் மூளையெல்லாம் வறண்டு விட்டது. குழு குழு என்று இருக்க வேண்டும் என்றால் தமிழ் பெருங்குடி மகன் குடிக்க வேண்டும். குடி குடி பெருங்குடி மகனே. மாணவர்கள் பார்த்தான், ஏ காமராஜா கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டி பெற்றிருந்தால் அல்லவா உனக்கு அருமை தெரியும். இந்த அருமையான சரக்கை எங்களுக்கு இவ்வளவு காலமும் காட்டாமல் ஒழித்து வைத்திருந்தாயே வாலி. அந்த கலைஞனுக்கு தெரிந்தது, அவன் என் உடன்பிறப்பு, அவன் பெற்ற இன்பத்தை எங்களுக்கும் தருகிறான். பருகுகிறோம், பெறுகிறோம், பருகுகிறோம். குச்சி கொடுத்தானா ஒரு ரவுண்டு உலகம். 2 வருஷம் கழிச்சு அதையும் நிறுத்தி விட்டா இப்ப கைய ஆடுது.
ஏண்டா ஆடுன்னா குடிச்சா நின்னுடுமா, குடிக்காட்டா ஆடுமா. நான் ஒரு நாள் ஹோட்டல்ல ஒரு பையனை பார்த்துட்டு ஏண்டா ஆடுதுன்னு, குடிச்சா நின்னுடுங்க, குடிக்காட்டும் ஆடுங்க. பல லட்சம் குடும்பம் பிச்சை எடுக்குது, அது யாருக்கு தெரியும்? பல லட்சம் குடும்பம் இந்திய திணிக்கிறாங்கிறான் சாராயத்தை ஊற்றி கொடுத்துட்டு. அதை விட பாவமாவது இந்த நாட்டை பிடிச்ச சனியை நமக்கு எதையும் புரியவும் முடியல, புரியாமவும் முடியல. அது என்ன விளவோ அதுக்கு என்ன பண்றது? இந்த நாட்டுக்கு இருக்க ஜாதகம் தான் அவர் சொன்ன மாதிரி 1 வருஷம் இருக்கு சனியம் பிடிச்சது. அப்புறம் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் சண்டை வந்து அவங்க பிரிஞ்சிட்டாங்க. எம்ஜிஆர் நான் ஆணையிட்டால் அவர் வந்துட்டார். வந்தான் அவன் மாதிரி ஆளே கிடையாதுங்க. நான் கிட்ட இருந்து பாக்குறேன், பச்சை குத்துறான்னா அவ்வளவு பேரும் குத்திக்கிட்டானே. குத்துறா பச்சைன்னா குத்து, குனிடான்னா குனிஞ்சான், முதல்ல ஏறிக்கிட்டான். தமிழா நீ குனி, மலையாளத்தை நான் ஏறிக்கிறேன், ஜிங் 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 அப்படிடா. தமிழ் வாழ்க, ஆமா கூண்டு முடிகிற வரைக்கும் நான் ஏறி உட்காருவேன், நீ வாழ்க வாழ்க. திமுக காரங்க என்கிட்ட சட்டசபையில, ஜெவமணி உங்களுக்கு இன்னும் கோபம் வரலையே, நீங்க அவனை இன்னும் சாடலையேன்னா, நீங்க தானப்பா கூட்டிட்டு வந்து அந்த வழி. மதுரையில் என்ன கூட்டம்? கார்பரேஷன் கூட்டம், கார்பரேஷன் தேர்தல். 2 டியூப் லைட் நட்டி 2 நாற்காலி போட்டு சும்மா தரையில கூட்டம் நல்லா இருந்ததுங்க. திடீர்னு கொடுத்த காணும், மைக் செட்டுக்காரனை பார்த்து அவனையும் காணும். எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, தலைவரும் போயிடக்கூடாது. அவரை நாம தனியா தெருவில் நிக்கிறதோட இல்லாம மைக் செட்டுக்கும் டியூப் லைட்டுக்கும் நாம தான் காவல் இருக்கணும். இது நம்மால முடியாது, அவரும் இருக்கட்டும் துணைக்குன்னு பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டேன். மைதானமா இருக்கு, அது ஒரு சந்துதான், ஒரு தெருவு. 4-5 பொம்பளையே பேசிட்டு வாரா. நாங்க இருக்கிறத அவ கவனிக்கவே இல்லை, ஏதோ 2 போக்கத்தது உட்கார்ந்துருக்குன்னா. எங்களை பத்தி அவன் திங்காச்சா, அவன் நினைக்கவே இல்லையா மாதிரி எங்களை போக்கத்ததுன்னு எப்படி தெரியும்? அந்த அம்மா சொல்ற அந்த நேரத்துல நல்லா கேக்குது. ராத்திரி 11 மணி இருக்கும். சின்ன அழகா இருக்கான் பாத்தியாடி, சினிமாவில பார்த்த மாதிரியே இருக்கானடி. இவ்வளவு சினிமாவில் நடிக்கிறான் தெரியுமா மெட்ராஸ்ல. எல்லாம் விட்டுட்டு நம்ம கிட்ட ஒரு ஓட்டு கேட்க வந்திருக்காண்டி. அந்த ஒரு ஓட்டு போட்டுட்டா நாம என்ன கெட்டா போவோம்னா. நான் உடனே தலைவர்கிட்ட சொன்னேன், நமக்கு 60 அடிக்கு மேல தோண்டியாச்சு, நம்மள சுத்தமா போட்டு மூடியாச்சு, இனி நாம மூச்சு விட்டாலும் வர முடியாது, அதனால நீங்க வந்தோடனே நம்ம முடிச்சுட்டு போவோம். எல்லாரும் வந்தாங்க. பின்னால எங்கப்பா போனீங்கன்னு கேட்டேன். தேங்காய் சீனிவாசன் வந்தான், பார்க்க போனோம். தேங்காய் சீனிவாசனுக்கு இந்த கதின்னா இன்னும் வர வேண்டியவன் வந்தா. இதை விட இன்னொரு காரியம், சட்டசபையில ஒரு நாள் நான் லாபியில வந்துகிட்டு இருந்தேன். காமராஜ் காலத்தில் அரசியலுக்கு வந்து இன்னும் உயிரோட இருக்கிறவர் ஒருவர் பி. ராமமூர்த்தி, இடதுசாரி கம்யூனிஸ்ட். காமராஜோட பல தடவை ஜெயிலுக்கு போனவர், பாராளுமன்றத்தில் இப்பவும் மெம்பர். சட்டசபையில் அவர் பேசினா ராஜாஜி குறிப்பு எடுத்துக்கிட்டு இருப்பார். அவ்வளவு பெரிய ஒரு அரசியல் நுணுக்கம் தெரிந்த ஒரு பி. ஆனர்ஸ், பனாரஸ் யூனிவர்சிட்டியில பி. ஆனர்ஸ் படித்தவர். அவர் என்ன பண்ணாரு, திடீர்னு அந்த ஏரியா அதுல வந்துட்டார் லாபியில. எனக்கு அவரை கண்ட உடனே நமக்கு ஒரு அந்த காலத்து ஞாபகம். ஐயா வணக்கம்னு கொஞ்சம் கும்பிட்டேன், குனிஞ்சு கும்பிட்டேன், ஐயா வணக்கம். உடனே அந்த திமுக அதிமுக எம்பியால நின்னவங்க, இல்லங்க ரொம்ப பணிவா கும்பிடுறீங்களா, அவர் யாருன்னா. நான் உடனே எப்ப கொஞ்சம் விலகு, யாருன்னு சொல்லல, நான் அவனுக்கு கொஞ்சம் விலகுங்க பாருனேன். ஏன்னா நான் இந்த செவுத்துல முட்டி செத்து போறேன். 60 வருஷமா இந்த நாட்டுக்கு உழைச்சவன யாருன்னு தெரியல, இனி நாங்க இருந்து பிரயோஜனம் இல்ல, விலகு, உனக்கு ஐஸ்வர்ய வேலைன்னு தெரியும், இனி என்ன செய்ய அரசியல். உண்மையாவே எம்ஜிஆர் நான் பக்கத்துல இருந்து பாக்குறேன்னு, அவ்வளவு சாதாரணமா அவரை ஜெயிக்க முடியாது. அவரை மலையாளினாலும் சரி, கொலையாளினாலும் சரி, கொண்டுட்டான்னாலும் சரி, ஒண்ணும் பண்ண முடியாது. என்னை விட அவர் 2 வயசு மூத்தவர். எனக்கு 60 ஆச்சு, அவருக்கு 62 ஆச்சு. ஒரு முடி நரைக்கலங்க. நானும் உத்து உத்து பார்த்தேன். ரொம்ப கிட்ட இருந்து பாக்குறேன்ல, கிட்ட இருந்து பாக்குறேன்.
இப்ப எனக்கு வெள்ள எழுத்தா இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம். பக்கத்துல அவங்க கட்சிக்காரனே ஒரு வக்கீல் பையன், அவனை கூப்பிட்டு நீ பாடுறா ஒரு முடியாதுன்னு நரைச்சிருக்கான்னு கேட்டேன். அவன் அது முடியா இருந்தா தானே நரைக்கும். இந்த உண்மை கூட நமக்கு தெரியாம கிடந்திருக்கு, அந்த பசங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கு. யார் என்ன பண்ண முடியும்? வென விதைச்சா வென அறுத்துதான் ஆகணும். எங்க போய் முடிஞ்சிருக்கு தெரியுமா? சாதாரண எம்ஜிஆர் அல்ல, எமயத்திற்கு மேல் இருக்கும் எம்ஜிஆர். மோதிலாலின் பேத்தி, அதிஸ்வரூபராணியின் பேத்தி, கமலாவின் மகள், நேருவின் மகள், பாரதத்தை 11 ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருந்த பாரத பிரதமராயிருந்த இந்திரா காந்தி அவர்கள் இன்றைக்கு எம்ஜிஆருடைய காலடியிலே மண்டியிட்டு எனக்கு தேர்தலிலே நிற்க இடம் தர வேண்டும் என்று கேட்கும் அளவுக்கு இவன் வளர்ந்திருக்கிறான். அந்த அம்மையார் தாழ்ந்திருக்கிறாள். யாராலே இந்த கதியெல்லாம்? நான் கண்ணீர் சிந்தினேன். நேருவின் திருமகளே, உன்னுடைய நிலை இந்த நிலைக்கு வர வேண்டுமா? ஒரு கூத்தாடி இடத்திலே கெஞ்ச வேண்டுமா? அடி பெண்ணே, நீ என்று தவறு செய்தாயோ அந்த தவறு அல்லவா உன்னை இமயத்தின் மேல இருந்து உருட்டி விட்டு இந்த நாசமா போன சாக்கடையிலே வந்து விழுந்திருக்கிறாய். இவர் சொன்னால் நிற்க வேண்டுமா? இவர் வேண்டாம் வந்தால் விட்டு விட வேண்டுமா? எங்க வந்து மாட்டிருக்கு பார். அவன் விட போறது இல்ல. தமிழ்நாட்டுன்னு எத்தனை வருஷம் ஆள போறானோ? ஆள்றதோட இல்ல, நமக்கெல்லாம் நம்ம நெத்தியில வச்ச குத்துவான். குத்து குத்து அவன் சொன்னா அவனும் குத்துவான். எதிர்த்து பேச மாட்டோமே, தைரியமா சொன்னான் ஐயா. அவன மாதிரி தைரியசாலி எவன் இருக்கான்? தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் என் பேச்சை தான் கேட்பார்கள், புருஷன் பேச்சை கேட்க மாட்டார்கள். ஆமா நானே புருஷன், ஆமா அச்சுத வாக்கு, அவ்வளவு உண்மை. இத நான் போய் கேரளாவில் போய் சொல்லிட்டு திரும்பி வர முடியும்? நேந்திரங்காயோட எண்ணெய் மாத்தலா போட்டு தின்னுடுவான். எந்தாலும் நான் உண்ட மாவனே உன்னை தின்னு கழியும்ளோ, அவன் தின்னு கழிஞ்சிடுவான். நாம அப்படி இல்ல, நாம நாமத்தை பண்ணாம பச்சை குத்திக்கிட்டு கும்பிட்டு கழிஞ்சிடுவோம். எனக்கு ஏது சொந்தமா இது? கருணாநிதி 9 வருஷம் ஆண்டாங்க. இந்த நாட்டுக்கு ஏதாவது நன்மை உண்டா? தமிழ் மக்களை குடியார மக்கள் ஆக்குனதோட படிக்க விடாம, இந்தியும் படிக்க விடாம, எந்த படைப்புக்கும் போக விடாம, ஏரோப்ளைன்ல வந்து இறங்குறவனை பாரு, கோயம்புத்தூர்ல பாரு, மதுரையில பாரு, மெட்ராஸ்ல பாரு, நாயர், மேனன், ஐயர், ஐயங்கார், அவன் தான் வந்து இறங்குறான் கொண்டு பிள்ளைகளோட கஜ 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 கஜ. நம்ம ஆளு பாக்குறான் போய், ஏரோப்ளைன் வருதுடா, அப்பா சின்னதா தெரிஞ்சுது, எவ்வளவு பெருசா இருக்குடா, பொம்பளை குழந்தை குட்டியெல்லாம் இறக்குறாடா, உள்ள போய் பார்க்கலாமா? விட மாட்டான். வா நாம சேரன்ல போலாம். இவன் சேரன்ல தான் போனோம். இவன் அங்க போறான், இவனைதான் படிக்க விட மாட்டானே. அவன் அந்தோனிய கேட்டாங்க, கேரளாவில் ஹிந்தி படிக்கிறீங்களான்னு. கட்டாயம் படிக்கிறோம், கட்டாய பாடமாக படிக்கிறோம். தேவராஜ அரசே கேட்டாங்க, கட்டாய பாடமாக படிக்கிறோம். தெலுங்குல செல்லாரெட்டியை கேட்டாங்க, கட்டாய பாடமாக படிக்கிறோம். ஏன் படிக்கிறா? எத்தனை பாஷை படிச்சான்னு இவன் படிச்சுட்டான்னா இவனை புரிஞ்சுக்கிடுவான். இப்ப எம்ஜிஆர் போய் மாகில போய் ஓட்டு கேட்டார், ஞான் இவ்வளோ ஜெனிச்சு டெபாசிட் போச்சு. ஏன்னா அவன் சொன்னா, நீங்க ஜெனிச்சதே பாவம், நீ இருக்க வேண்டிய தமிழ்நாட்டில் இங்க வந்ததுக்காக டெபாசிட்ட வாங்கிக்கிறோம். போ டெபாசிட்ட கொடுத்துட்டு திரும்பி வரான் அங்க இருந்து. ஆனா இழிச்ச வாயன் இங்க என்ன பண்றான்? அடிடா. இந்த அண்ணாத்துல சிருஷ்டி பண்ண கூட்டம் இருக்கு, சட்டசபையை பாருங்களேன். அவன் பாட்டு எழுந்துக்கிறான், செருப்பை கழட்டி ஸ்பீக்கர்கிட்ட காட்டுறான். சபாநாயகரை பார்த்து டாய் அந்த திட்டுன வார்த்தையை நான் சொன்னா நீங்க இப்ப கூட்டத்தை காலி பண்ணி போயிருவீங்க. ஆனா நாங்க அங்க காலி பண்ணாம இருந்தோம். அப்ப நாங்க எவ்வளவு பொறுமைசாலியா இருந்திருக்கணும் பார்த்துக்கணும். ஆமா ஆமா ஆமா, அருமையான வார்த்தை. சே, நான் மெட்ராஸ்ல இவ்வளவு 40 வருஷம் இருந்திருக்கேன், அங்க கேட்ட பாஷையே இல்லை, புது புது பாஷையா போடுறான். செருப்பை கழட்டி ஒருதான் மைக்கே கழட்டிட்டான்.
அதுக்குள்ள ஒருத்தன் அங்க இருந்துகிட்டு வேட்டியா ஊத்துனான். எனக்கு நெஞ்சு நின்று போச்சு. இது சட்டசபை தானா? சினிமாக்காரர் ஆள வந்த பிறகு இது நடிகர கூட்டமா போச்சா? நான் எழுந்து இது என்னையா சட்டசபை தானான்னு கேட்டேன். உட்கார்றா கழட்டு வயல கேட்டேன். இது சட்டசபைங்க, சட்டசபை தானான்னு. உட்கார்றா கழட்டு வயல. நான் விடல. நீ சின்ன பிள்ளை உட்கார். நமக்கு ஓட்டு போட்ட எஜமானர்கள்லாம் ஊர்ல இருந்து நினைச்சுக்கிட்டு இருக்கான், நாம எல்லாம் இங்க வந்து என்னமோ பண்ண போறோம்னு. நாம இதை பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் என்ன நினைப்பாங்க? நாம் எஜமானர்களுக்கு ஒழுங்கான வேலைக்காரர்களாக வந்திருக்கிறோமா? சட்டமன்றத்திற்கு வந்து விட்டால் இப்படித்தான் சண்டை போட வேண்டுமா? தமிழ் நாகரிகம் நாகரிகம் என்று பேசுகிறீர்களே, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பது இப்பொழுது காற்றில் பறக்கிறதே. எல்லாம் உட்கார்ந்துட்டான். அங்க மட்டும் இல்ல, எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு போயிருந்தார். போகக்கூடாதுன்னு நான் சொல்லல. போனவர் வந்துட்டார். வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? மத மந்திரியா வந்தார். அவருக்கு வரவேற்பு, பெரிய வரவேற்பு, சாதாரண வரவேற்பு இல்ல. தமிழம். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், எங்கேயாவது ஒரு விசில் சத்தம் கேட்டிருக்கா? இது பரம்பரை வேற. இது விசில் அடிக்கிற பரம்பரை இல்ல. விசில் அடிக்க தெரியும், ஆனா அடிக்கிறது இல்ல. வந்துட்டான். சும்மா மவுண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா கஜா 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 கஜன்னு கூட்டம். அன்றைக்கு தானா ஒரு திமுக காரன் சாவணும். ஒரு நாள் முந்தி சாகுறது, அது பிந்தி சாகுறது. அன்றைக்கு சேர்த்தான். அவனை தூக்கிக்கிட்டு அந்த கொல்லி சட்டியும் கொண்டுகிட்டு அவன் வாரான். ஏன் அந்த பாதையா வந்தான்னு கேட்காதுங்க. பிணை வர்ற பாதை அதுதான். அவன் எல்லாரும் போன பாதையில நாமும் போறோம்னு வரான். முன்னோர்கள் போன பாதை, நாமும் போற பாதை, இன்னும் வர வேண்டியவங்க வர்ற பாதை. இங்க நின்றுதே ஒரு கூட்டம். நாங்கள் யாரோ ஒருவர் வரப்போகிறார் இந்த பாதையிலே என்று எதிர்பார்த்திருக்கிறோம். நீயா வருகிறாயடா? கொல்லி செட்டியை காணும். கொல்லி செட்டி கொண்டு வந்தவனையும் காணும். பிணத்தை கீழே இழுத்து போட்டு பிணத்தை தூக்கிட்டு வந்தவனை காணும். அவன் ஓடியே போயிட்டான். நம்மால முடியாது. பிணத்தை தான் தூக்குறாமே தவிர நம்மையும் சேர்த்து தூக்குறதுக்கு நாம வரலன்னு கடைசியில பிணத்தை போட்டு இழுன்னு இழுத்து. பேப்பர்ல படிச்சீங்கல்ல இத. இது ஒரு ராட்சச கூட்டம் தானே இதை செய்திருக்கும். மனித இருதயம் பிணம் வருதுன்னு சொன்னா, எங்கேயாவது ஒரு பிணம் வருதுன்னா எழுந்து நிக்கணும், தலை வாங்கணும். மதுரையில தீகா, அப்ப திமுக தீகா கிடையாது, ரெண்டு ஒன்னா இருந்த போது கட்சி. மதுரையில பெரிய ஊர்வலம் விட்டாங்க. வெள்ளக்காரன் 2 பேர் வந்தவன் உடிப்பு ஹோட்டல் மாடியில தங்கி இருந்திருக்கான். அவன் கீழே பார்த்திருக்கான், கருப்பா தெரிஞ்சிருக்கு. கீழே இருந்த சிவப்பு தெரியல, மத்தியில இருந்தது. கூட்டத்துல மேல இருந்து பார்த்தா கருப்பு தானே தெரியும். உடனே அவன் 2 பேரும் தொப்பியை காட்டிட்டு என்னமோ ஒரு பெரிய மனுஷன் செத்து போயிட்டான் போல. அப்புறம் அந்த ஹோட்டல் ஐயர் ஓடி வந்து, ஏன் தொப்பியை காட்டினீங்க? இது ஒரு கட்சி ஊர்வலம், யாரும் ஜாகலன்னா தொப்பியை மாட்டிட்டு போயிட்டான். வெள்ளக்காரன் ஒரு பிணம் போச்சுன்னா அவன் தொப்பி வச்சிருந்தா தொப்பியை கழட்டி அப்படி. நாமும் கூட பிணம் போச்சுன்னா கொஞ்சம் எழுந்து மரியாதை பண்ணணும். ஆனா ஒரு பிணத்துக்கே இந்த கதின்னா, அன்றைக்கு ஒண்ணு நடக்கல. எனக்கு அது வரைக்கும் திருப்தி. ஆளுக்கு ஒரு எலும்பு எலும்பு கழட்டி வச்சு வாயில கடிச்சுக்கிட்டு நிக்காம சும்மா விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தாலே அதோட சரி. சரி, அவன் தான் அப்படிங்கிறீங்களா? என் அருமை நண்பர் ஆசை தம்பி செத்து போயிட்டார். அந்தமானுக்கு போனார், செத்து போயிட்டார். அவரை கொண்டு வச்சிருக்கு. நான் என் கூட 1 வருஷம் ஜெயில இருந்தவன். அதனால நான் ரமணி பாய் எல்லாம் ஜெயில ஒன்னா இருந்தோம்ல, நாங்க 2 பேரும் மாலை கொண்டு போட்டோம். போட்டுட்டு வந்து உட்கார்ந்தேன். கருணாநிதி, அன்பழகன், கல்யாண சுந்தரம், நான், ரமணி பாய் எல்லாரும் நாற்கால உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கல, சும்மா உட்கார்ந்துருந்தோம். பேசாம உட்கார்ந்துருக்கோம். சாவு வீட்டுக்கு போனா எப்படி இருப்போம்? தலையை கவுந்துட்டு உட்கார்ந்து. திடீர்னு விசில் சத்தம் கேட்டு கை தட்டி சத்தம் கேட்டுச்சு. ஒரு விசில் இல்ல, நிறைய விசில், நிறைய கைதட்டல். நான் ரமணி பாய்கிட்ட கேட்டேன், இது என்ன திடீர்னு? ஆசை தம்பி ஒருவேளை எழுந்துட்டாரோ? இந்த விஞ்ஞான உலகத்துல எது நடக்கலாமே, அவள் எழுந்து எல்லாம்
அதுக்கு ரமணிபாய் சொன்னாங்க, பட்வாரி வந்து மாலை வச்சிருக்காரு கவர்னர், அதுக்கு விசில் அடிச்சிருக்கான். பட்வாரி வந்து மாலை வச்சா விசில் அடிக்கணுமா? இப்படி ஒரு ரவுடி கூட்டமா? சரி, அது முடிஞ்சது. நாராயணசாமி முதலியார்னு ஒரு மந்திரி, அவரு ஆசை தம்பிக்கு மாலை வைக்க வாராரு. இவருக்கு எப்போ ஒரு காலத்துல வக்கீலா இருந்தாராம். நாமும் போய் மாலை வைப்போமே. காருக்குள்ள வந்தாரு பாரு, காரு மேல விழுந்த அடிய பார்த்தார் அவரு. ஆசை தம்பியோட என்ன அனுப்பாதுங்க, நான் அவரைத்தான் அனுப்ப வந்தேன், நீங்க என்னையும் சேர்த்து அனுப்ப போறீங்க. அதுக்குள்ள போலீஸ் விழுந்து விழுந்து சட்ட மந்திரியும் அவர் தான், ஜெயில் மந்திரியும் அவர் தான். எப்படியோ அவரை காப்பாத்தினாங்க. அதுக்கு அடுத்து நம்ம சிவஞான கிராமணியார் வந்தார், மகா பசி. அவர் எங்க போய் சேர்ந்தாலும் பசி தீராது. அது 6வது பசி மகா. அது வந்தது. கண்ணாடிய மூடிக்கிட்டு வர வேண்டாம் கார்ல, மீசை இப்படி இவ்வளவு நீளத்துல இருக்க கழுத்திக்கு இருக்க மாதிரி வெளியே நிக்கவே மீசையை கண்டு அது மேல ஆசையிலாவது பிடிப்பான, அவன்தான் மீசையை பிடிச்சுக்கிட்டான். அவரு விடப்பா விடப்பான்னாரு. போலீஸ்காரன் ரொம்ப அவஸ்தப்பட்டு அவரையும் காப்பாத்தினான். அதுக்கு அப்புறம் இந்த 14,000 மூட்டை நெல்ல வெள்ளம் கொண்டு போச்சே பாவுசாவா, எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கீங்களா? பரவாயில்ல, தெரிஞ்சு ஓட்டு போடுறீங்களா, அதுவே நல்ல. தென்னார்காடு ஜில்லாவில், வடார்காடு ஜில்லாவா, தென்னார்காடு ஜில்லா, ஆமா வடார்காடு தான். திருக்கோயிலூருக்கு பக்கத்துல அது என்ன ஊரு, அரகண்டநல்லூர், ஆத்தாங்கரையில. ஆமா, திருவெற்றியூருக்கு திருக்கோயிலூருக்கு பக்கத்துல அரகண்டநல்லூர். அந்த அரகண்டநல்லூர்ல ஆத்தாங்கரையில ரைஸ் மில். அதுல 14,000 மூட்டை நெல்ல வெள்ளம் கொண்டு போயிட்டதாக அரசாங்க அறிக்கையை கருணாநிதி சபையில படிச்சுட்டார். 14,000 மூட்டை நெல் தற்பொழுது வந்த வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டதால் அது சரி செய்யப்பட்டது. அந்த ரைஸ் மில் முதலாளி 2 பேர் என் கூட விசாவில் வந்து உட்கார்ந்தான். நான் அவங்க கிட்ட கேட்டேன், உண்மையாவே 14,000 மூட்டை நெல் போயிட்டுதான், போயிருந்தா நான் ஏன் இங்க வந்து ஏமாந்தா எல்லாத்தையும் தூருவான். அந்த அங்க இருந்து ரஜகஜ திரும்ப அவனு வந்தான். வந்த உடனே டாய் பவுசா நீயும் சா அப்படின்னு அடிச்சு. அவன் பட்ட பாடு, பிழைச்சேன் அவன் ஓட. சரி, இப்படி எல்லாம் ஓடும் போது மதுரை முத்து கழகத்தின் சொத்து அகப்பட்டதை சுத்து தட்டி கேட்டா குத்துன்னா அந்த ஆள் வந்தான். நான் மேயர், வணக்கத்துக்குரிய மேயர், மதுரை மேயர், மதுரையில் ஒரு காசு காலனா இல்லாமல் மேய்ந்தவர் வருகிறேன், மேயர் வரு. ஐயோ, திமுக காரன் பிடிச்சான் பாரு ஒரு புடி. அவன் நடுங்கு போயிட்ட. நான் கேட்டேன் என்ன ஆச்சுன்னு. இது மறுபிறவிதான். ஆனா கிடைச்சுன்னா ஆளுக்கு ஒரு எலும்ப கடிச்சே தின்றுப்பான். அவ்வளவு. இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 கூட்டமுமே சரியான கூட்டமா கூட்டம் நினைக்கிறீங்களா? இது நாட்டுக்கு தேவையா? இந்த நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு என்றைக்குமே பாதகம் தானே. 2 வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து. ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்காரா? ஏதாவது ஒரு நல்ல காரியம்? யாரு எதை கேட்டாலும் உடனே அடிக்க வேண்டியது, ஜெயில போட வேண்டியது, 306 செக்ஷன். போ இனிமே காலம் உள்ள வரைக்கும் கோர்ட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். சாமி போ. ஒரு ஆளை விடல எம்ஜிஆர். அவர் சினிமாவே எழுத்தவனெல்லாம் சாகடிக்கிற வேலைதான். எழுத்தவன சினிமாவில் சாகடிச்ச மாதிரி இங்கேயும் அதுதான். போலீஸ் போடு கேஸ், போலீஸ் நீ போய் மாட்டிக்க. சங்கரங்கோயில்ல பக்கத்துல சாராய கேஸ நிறைய போட்டான்னு சொல்லி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சந்தர்ப்பம் கிடைச்சு கொண்டு விட்டான். அதுக்கு தமிழ்நாடு பூரா 307 செக்ஷன் போடு. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் செத்ததுக்கு 1400 பேர் மேல 302வது செக்ஷனா? இது கேஸ் தானா? ஜட்ஜி எழுந்து ஓடிட மாட்டான். ஒரு பைத்தியக்கார உலகம் ஐயா இது. அண்ணாதுரை ஒரு ஆள் பிறந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னதோட போகாம
கல்யாண வீட்டுல போய் தாலி கட்டக்கூடாதுன்னு சொன்னதோட போகாம, ஸ்ரீரங்கநாதனையும் தில்ல நடராஜனையும் உடைச்சு போட்டு போகாம இப்படி ஒரு கூட்டத்தை உற்பத்தி பண்ணி விட்டு போயிட்டான். அது எங்க நிக்கிறோம் எங்க போறோன்னு தெரியாம காமராஜ் 67ல தோக்காம இருந்திருந்தா அவர் இந்த நாட்டுக்கு செய்த தீமை என்ன? உங்க பிள்ளைகளை எல்லாம் படிக்க வச்சதா தீமை? இந்த நாடு பூரா தொழிற்சாலை கட்டினதா தீமை? இந்த நாட்டுல கட்டின அணைகள் எல்லாம் அவர் கட்டினது தீமையா? அவ்வளவு நல்லது செய்யறத தோக்கடிச்சிங்களே நீங்க. அவர் தோக்காம இருந்திருந்தா டில்லியில இந்திரா கிடையாது. இந்திரா இல்லாம இருந்திருந்தா அந்த நாட்டுல எமர்ஜென்சி கிடையாது. எமர்ஜென்சி இல்லாம இருந்திருந்தா அந்த நாட்டின் பொருளாதாரம் செதஞ்சிருக்காது. நாம எதுக்குத்தான் நாம மூல காரணம்? தமிழன் தானும் வாழ மாட்டான், இன்னொருத்தனையும் வாழ விட மாட்டான். வைக்க போர்ல கிடக்க நாய் மாதிரி. இது வைக்கல, இந்த நாயும் திங்காது, வர்ற மாட்டையும். நாம என்ன பண்றது? இத நல்லா யோசனை பண்ணி பாருங்க. காமராஜ் ஜெயித்திருந்தா காமராஜ் தான் இந்தியாவின் பிரதமர். ஒரு தமிழன் பிரதமராகி இந்தியாவில் அவன் கொடி எமயத்திலே பறக்க, இப்படி ஒரு பிரதமர் இதற்கு முன்னும் வந்ததில்லை, இனியும் வரப்போவதில்லை என்று அவன் ஒரு முத்திரையை குத்தி வைத்திருந்திருப்பான். அவ்வளவு பெரிய தலைவனை நாம் தோற்கடித்தோம். இந்திரா வந்து மாட்டினா. இந்திராவை போடுற அன்னைக்கு நான் தான் காமராஜ் கிட்ட முதலாவது எதுக்கு போடக்கூடாதுன்னு சொன்னவன் ஜெவமணி ஒரு ஆள் தான். எதுக்குடா எதுக்குற ராஸ்கல்னார். போடக்கூடாது ஐயா, போடக்கூடாது. அறுத்து விட்டவள் கையிலே நாட்டை கொடுக்காதே. அது அவள் பிராமண பொண்ணு, மொட்டை அடிச்சு வீட்டில் வைக்கணும். நம்முடைய கலாச்சாரம் வேறு. இப்ப ஜெயில இருக்கும்போது, இப்ப ஜெயில விசாவில் இருக்கும்போது திமுக காரர் ஒருவர் இருந்தார், பிஏபிஎல். நாங்க ஆஸ்பத்திரியில் 4-5 பேர் இருந்தோம். அவர் சொன்னார், என் கையிலே ஆட்சி வருமானால் முதலாவது இந்த நாட்டில் உள்ள கோவிலை எல்லாம் உடைத்தெறிவேன். அவன் பெரியாருடைய சிஷ்யன். பள்ளிக்கூடங்களிலே கடவுளை பற்றி எந்த பாடமும் இருக்கக்கூடாது, பெரியாரை பற்றிய பாடங்கள் தான் இருக்கணும். நான் அதெல்லாம் மாத்துறது இருக்கட்டு சார். பெரியார் எழுத்த கூட மாத்தி விட்டாரு, வேண்டான்னு சொல்லல. நீங்க இன்னொன்னு பண்ணுங்க சார். இந்த வருஷத்துக்கு 365 நாள் வச்சு நாசப்படுத்திருக்கான் இவனும். அந்த வருஷத்துக்கு 1000 நாளா பண்ணுவோமே. வருஷத்துக்கு 1000 நாள், மாதத்துக்கு 30 நாள், வாரத்துக்கு 10 நாள், ஞாயிறு திங்கள் செவ்வாங்கிறத விட்டுட்டு பெரியார், வீரமணி, மணியம்மை அப்படி பேரை மாற்றுவோம். அதுல ராதா, எம்ஆர் ராதா சொன்னார், அதுல கை வச்சா உதைக்கும். ஏன் கோயில்ல கை வச்சா உதைக்காதோ? அதுல கை வச்சா மட்டும் ஏன் உதைக்கும்? அது படிச்சவன் வச்சதா இருந்தா மாத்தலாம், அது படிக்காதவன் வச்சதுன்னா அந்த ஆளு. படிக்காதவன் எப்போ வச்சான்னா அது நமக்கு தெரிஞ்சா நான் ஏன் அதை சொல்றேன்? இந்த நாட்டில தெய்வம் என்றால் என்ன? நீங்க நல்லா பாருங்க. தெய்வத்தை இகழ்ந்தவன் உட்பட்டதே கிடையாது. சர்வாதிகாரிகள் வாழ்ந்ததே கிடையாது. ஹிட்லரா இருக்கட்டும், முசோலினியா இருக்கட்டும், இந்திராவா இருக்கட்டும், இடி அமீனா இருக்கட்டும், அல்லது எந்த அமீனா இருக்கட்டும், அல்லது எல்லாம் மாட்டிட்டு பூட்டோவா இருக்கட்டும், எல்லாம் கதை முடிகிற போது எப்படி முடியும் தெரியுமா? அசிங்கமா முடியும். நானே, நான், என், எனது என்று எந்த வந்ததோ அவர்கள் வளர விட்டு அழிக்கப்படுவார்கள். அப்புறம் தலை தூக்க முடியாது. ஜனதாவை யாரும் அழிச்சிட முடியாது. ஜனதாவுக்கு பேப்பர் இல்ல, விளம்பரம் இல்ல நினைக்கிறீங்களா? அது வேற. விளம்பரம் என்பது எதுக்கு? இந்த ஊர்ல பெரிய டாக்டர் இருக்காங்க, எல்லாரும் ஆலமரத்தில் விளம்பரமா போடுறாங்க. கோயிலுக்கு அருகாமையிலே இருக்கிறார் எம்பிபிஎஸ் டாக்டர் நஞ்சப்பா, வந்து பாருங்கள் வயிற்று வலி நீங்கும் போடுவாரு. டாக்டர் நஞ்சப்பான்னு ஒரு போர்டு இருக்கும், அவ்வளவுதான் எம்பிபிஎஸ். ஆனா சிலர் பேப்பர்ல போடுவான் அரை பக்கம், வருகிறார் டாக்டர், தங்குகிறார் ஒரு நாள், இரவிலே தூக்கம் இல்லையா, இளமையிலே முதுமையா, என்னை அணுகுங்கள். அவன் டாக்டரா? அவன் உலக புகழ் பெற்றவனா? நான் மந்திரியா வந்தேன்னா அவனை எல்லாம் பிடிச்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டல் உட்கார வச்சிருவேன். நீ நோயை எங்க தீர்த்துக்கிட்டு, உனக்கு எத்தனை கோடி ரூபாய் வேணாலும் நான் எழுதி தரேன், நீ எதுக்கு லாட்ஜில் போய் ரகசியமா தீர்க்கிற?
பச்சை பகல்ல பட்ட பகல்ல தீத்து வைய. பீடி விக்கிறவன் என்ன விளம்பரம் பண்றான்? எங்கள் பீடியை பிடியுங்கள், கார மனம் குணமுடையது, இழுக்க இழுக்க இன்பம் தரும், இருமல் வரும் எவனு சொல்றான். ஜவுளி கடை வச்சிருக்கான இந்த ஊர்ல எத்தனை பேர் ஜவுளி கடை? ஜவுளி கடையில போய் நாம ஒரு சரக்கை வாங்குறோம், அப்புறம் அது நல்லா இல்லைன்னா கொடுத்துட்டு திருப்பிக்கலாம். ஏன்னா அது ஒரிஜினல் ஜவுளி கடை. ஏலக்கடை போட வருவான், ராத்திரில வந்து 2 விளக்கு போட்டுக்கிட்டு, வாருங்கள் இது காஞ்சிபுரம் பட்டு, கடைக்கு போனால் 360, எங்கே 60. இத வாங்கி கொண்டு கொண்டாடிட்டு கொடுத்துட்டு எத்தனை பேர் அவஸ்தைப்படுறான். அதெல்லாம் விளம்பரங்கள். ஜனதா என்பது விளம்பரம் அல்ல, இறைவனால் தோன்றிய கட்சி. இறைவனால், இறந்துவிட்ட காந்தியால், நேருவால், மோதிலால் நேருவால், நேதாஜியால், காமராஜால் தோன்றிய கட்சி அந்த கட்சி. சாதாரண கட்சியா? அது சுதந்திரம் இருந்திருக்குமா? காமராஜ் காலத்துல 5.25 பைசா ஒரு யூனிட்டுக்கு. எதுக்கு? மின்சாரத்துக்கு. கருணாநிதி வந்தார், வரியை குறைப்போம் வசதியை பெருக்குவோம் என்று 10 வச்சு அதை 8.25 ஆக்கினார். கருணாநிதி வந்தார், வரியை குறைப்போம் வசதியை பெருக்குவோம் என்று அதை 12 பைசாவாக வரியை குறைத்தார். அதெல்லாம் கில்லாடிங்க. உடனே விவசாயிகள் போர்னா 24 பேர் செத்தான், 35,000 பேர் ஜெயிலுக்கு போனான். கோயம்புத்தூர் ஜில்லாவில் என்ன ஊர்ல? பெருமாள். நான் கூட வந்த போது எம்ஜிஆர் சொன்னார், விவசாயிகளே துப்பாக்கியில் குண்டு இருக்கிறது சுடும், அங்கே பூ வராது. எனக்கு அப்பதான் அந்த உண்மை தெரிஞ்சு. அப்படியே அப்பா சில சமயத்துல சில உண்மைகளை எப்படி சொல்லுவான் தெரியுமா? ஆமா, அசந்து போயிட்டு இவ்வளவு நாள் நமக்கு துப்பாக்கி இருக்கிறது சொல்றதுக்கு தானே தெரியாம போச்சு, இந்த ஆள் சொல்லிவிட்டானே. உடனே நம்ம சிவாஜி கணேசன் சொன்னார், டாய் மலையாளத்தான் தமிழர்களை சுட்டதை பார்த்து கேலியாரா செய்கிறாய். அவரு சுத்த தமிழர் இது சொல்லிவிட்டார். அவரும் காமராஜ் வந்தார் மேடைக்கு. மறுநாள் கடற்கரையில கூட்டம் போட்டு, கருணாநிதி எல்லோரையும் சுட்டு கொண்டு விட்டு நாட்டை சுடுகாடாக்கி ஆளலாம் என்று நினைக்கிறாயா? விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு துப்பாக்கித்தான் உனக்கு ஆயுதமா? நீ இந்த நிலையை நீ நீடித்தால் நானே இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குவேன். அவ்வளவுதான். மறுநாளே எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி 12-10 ஆகணும். 8.25 ஆகல, 10 சீரமைப்பு ரவுண்ட் ஆக்குறான்னு வைங்களேன். இந்திரா காந்தி எமர்ஜென்சியில 16 பைசா ஆக்கிட்டான். விவசாய சங்க தலைவர் எல்லாம் எங்க போனா? பழையில போய் மொட்டை போட்டு மீசியும் எடுத்துட்டு அவன் வரல ரூம்ல உட்காந்துட்டு முருகா முருகா முருகா. விவசாயி எல்லாம் போய் 16 கட்டிட்டு வீட்டுக்கு போ, இல்லட்டா 16 வீட்டுக்கே வரும் போ. நான் இப்ப மெட்ராஸ்ல இந்த என்ஜிஓஸ் எல்லாம் ஜெயிலுக்கு போனாங்க பேட்சா. அப்ப என்ன வந்து லஞ்ச் அவர்ல பேசுவாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்ன உங்க மத்தியில எல்லாம் பேச எனக்கு தெரியாது என்ன, இருந்தாலும் வந்து தொலைன்ட்டான். இவர் எங்க தலைவர் ஜேம்ஸ் இல்ல, அவர் உத்தரவு போட்டார், போகணும் கண்டிப்பா. தலைவர் கட்டளைக்கு பயப்படணுமே. போறேங்க, நெருப்பாத்துல விழ சொன்னாலும் விழுறேன். தேனாம்பேட்டையில பெரிய கூட்டம், டிஎம்எஸ் ஆபீஸ் பக்கத்துல 3500 பேர் பொம்பளை ஆம்பளையுமா உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு முன்னால ஒரு என்ஜிஓ பேசினார், என்ஜிஓக்களே, என் உடன்பிறப்புகளே, நல்லவர்களே, நாணயமானவர்களே, உண்மையானவர்களே, ஒழுக்கமானவர்களே, நம்முடைய உரிமையை பெற என் உயிரை கொடுக்க தயார், இதோ கொடுக்க தயார். அவரு நான் விளையாட்டு போயிட்டேன். நாமெல்லாம் அரசியலை விட்டுட்டு போயிடணும், இந்த ஆட்களை அரசியல தள்ளி பண்ணணும். நான் எழுந்தேன். என் அருமை நண்பர் சொன்னார், உயிரை கொடுக்க தயார் என்று. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை சொல்லி இருந்தால், இந்திரா காந்தி ஆட்சியிலே உயிரை கொடுக்க தயார் என்று சொல்லியிருந்தால் அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். ஆகையினால் அவர் கொடுப்பதாக சொல்லவில்லை. இப்பொழுது கொடுப்பதாக சொன்னால் எடுப்பதற்கு யாரும் இல்லை என்று அவருக்கு நன்றாக தெரிந்ததால் உடனே அவர் யாரு சொன்னார், அது நியாயம்தான், அப்ப கூட்டமே போட முடியாது இல்லையா சார்? ஏன் வீட்டுல நின்று சொல்றது?
உயிரை கொடுக்கிறேன் என்ஜிஓக்களே, கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட், கம்பல்சரி டெபாசிட், இதை எதிர்க்கிறேன் இந்திராவே. ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதான்னு. என்ன இப்ப உயிரை கொடுக்கிறேன்னா ஏன் இப்ப விவசாய போராட்டம் நடக்கு, இதோ உயிர் கையிலே, இதோ பையிலே, எப்ப வெள்ளால் தயார், என்ன எடுக்க மாட்டான். இந்திரா காந்தி காலத்துல வீட்டு வாசல்ல நின்று பொண்ணை கூப்பிட்டான், சொந்த பொண்ண, சண்டாளி இந்திரா எங்கடி போன, அரை மணி நேரமா காத்திருக்கிறேன், எங்கடி போன அடியே இந்திரான்னா. அந்த நேரம் பார்த்து சாப்பின்னு சொல்லிட்டு குதிரை வண்டியில வந்திருக்காரு. அவன் தலையெழுத்து போகுங்க. அவர் உடனே இந்திரா இருக்கிறத காட்டுறேன், யாரப்பா வண்டியில நீ ஏத்தினவர், ஒரு வருஷம் கழிச்சுதான் விட்டாரு. மிசானி மூடியாச்சு உள்ள. தொழிற்சங்க தலைவர்களை கேட்கிறேன், இப்ப ஸ்ட்ரைக் பண்றாங்களே, ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக். இந்திரா காந்தி ஆட்சியில போலீஸ் கிடையாது, கேட்டானா கம்பல்சரி டெபாசிட் கேட்டானா, தொழிற்சங்க தலைவர்லாம் வேலைக்கு போ, கம்பல்சரி டெபாசிட் பிடிக்கிறான், ஒன்ன பிடிக்காத வரைக்கும் லாபம்டா, போடா போனஸ்னா போடா, ஒண்ணு வேண்டாம், சம்பளமே வேண்டாம், போ போ. தொழிலாளி சொன்னா இங்குலாம் ஜிந்தாபாத்னா, அதை விடுறா, சிந்தாபாத் ஆசையா இருந்தா சிந்து பாத்து வர்றான், தினத்தந்தியில பாடுறா. இவங்க எல்லாம் எங்க போனாங்க? இப்ப ஒவ்வொருத்தர் எப்படி நிக்கிறான் தெரியுமா? மொரார்ஜி தேசாயி ஒரு குடலை எடுப்பு, அவரு சந்தர்ப்பம் தான் எடுத்துக்க. என்ன பேச்சு பேசுறான் மேடை ஏறி. சுதந்திரம் என்ற அருமையை தெரிய வேண்டும். காமராஜ் பிரதமராக வரவில்லை, இந்திரா இடத்தில் கொடுத்தார். இந்திரா பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்ற சண்டையின் காரணமாக 4000 கோடி ரூபாயை நாசம் பண்ணினாள். தன்னுடைய மகனை சிங்காரமாக வாழ வைக்க வேண்டும் என்ற காரணத்தால் நாட்டின் நிர்வாகத்தை சீரழித்தாள். தேர்தலிலே தன் கேஸ், தன்னுடைய தேர்தல் செல்லாது என்று தீர்ப்பு வந்ததாலே ராஜினாமா பண்ணுவதற்கு பதிலாக கேரளாவில் 2 மந்திரி ராஜினாமா பண்ணான். கோயா அந்த மணி தீர்ப்பு வந்த உடனே ராஜினாமா பண்ணான். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் ஜெயிச்ச உடனே 2 பேர் மந்திரி ஆயிட்டான். இந்த அம்மா ஏன் ராஜினாமா பண்ணல? ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லல, ராஜினாமா பண்றதுக்கு 20 நாள் அவகாசம் கேட்டாங்க. எனக்கு பதிலாக ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க 20 நாள் அவகாசம். 12ஆம் தேதி தீர்ப்பு, 20 நாள்னா 31ஆம் தேதி வரைக்கும் அவங்க இருக்கலாம். 31ஆம் தேதிக்கு மேல ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா பண்ணா இந்த அம்மாவுக்கு பிறகு வர்ற பிரதம மந்திரி ஏதாவது விசாரணை கமிஷன் போட்டுருவானே, அவளுக்கு பயம். ஆகையினால அதுக்கு பிறகு நானே பிரதமரா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? 25ஆம் தேதி ராத்திரி 26ஆம் தேதி எல்லாரும் தூக்கி உள்ள போட்டு மூடி, நானே பிரதமர், சட்டத்தை திருத்தி பிரதமர், ஜனாதிபதி, உபஜனாதிபதி, சபாநாயகர் 4 பேரும் கிரிமினலாகவோ சிவிலாகவோ எந்த தவறும் பண்ணலாம். ஃப்ரீ லைசன்ஸ். நடவடிக்கை எடுக்க எவனுக்கு அதிகாரம் கிடையாது, பண்ணுடா. பிடிச்சு அதுவாழ கப்பு கப்புன்னு மூடிவிட்டான். வெள்ளக்காரன் கூட அப்படி மூடல, இது ரொம்ப தந்திரமா மூடல. வெள்ளக்காரன் ராத்திரி தான் பிடிச்சான். நாங்க கூட பாடுவோம், இரவில் கைதி என்றார் ஐயன் எழுந்து நின்றார், விரைவில் வருகை என்றார் உங்கள் விருப்பம் என்றார், காந்தி சிறை புகுந்தார் அடிமை கண்டிருந்தார், காந்தி சிறை புகுந்தார். பாட்டு பாடுவோம். எல்லாம் ராத்திரியோட ராத்திரி தான். கப் 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 கப். என்ன ராத்திரி தான். நான் சபரிசுவரர் எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி, தம்பி இப்பவே வரணுமா? ஏன் நான் காலைல வரக்கூடாதா? இப்பவே வந்துருங்க. ஏன் நான் காலைல வரமாட்டேன்னா? நம்பிக்கை இருக்கு நீங்க வருவீங்க, இருந்தாலும் காலையில நான் வந்து கூட்டிட்டு போவாது. ஏன்னு கேட்டேன். 10 வீட்டுக்காரன் கேட்பானே எதுக்கப்பா பிடிச்சிட்டு போறான்னு. பிடிக்கிறதுக்கு காரணம் எனக்கும் தெரியாது, என்ன அனுப்புனவனுக்கும். அதனால ராத்திரி திருடன் கோழியை ஈர துணியை போட்டு அமுக்கிற மாதிரி ஜெயில கொண்டு போட்ட உடனே அங்க அதுக்குன்னு ஆள் இருக்கான். நல்ல பதம் பார்த்து, எலும்பு நரம்பெல்லாம் ஒழுங்கா இருக்கா, உன்னோட ஒண்ணு டச் பண்ணி இருக்கா, விலகி இருக்கான்னு பார்த்து நல்லா தட்டி சமப்படுத்தி. ராட்சசம் கூட செய்ய மாட்டாங்க, ராட்சசம் செய்ய மாட்டாங்க. இந்த நிலைமையை
இந்திரா இந்திரா அன்னை இந்திரா, அது அன்னை, மற்றதெல்லாம் சொன்னையா? அதுதான் மாதாவா. நம்ம வீட்டுல இருக்கிறதெல்லாம் சாதாவா? என்ன அநியாயம். நேரு மகள் இந்திராவா. அது சி சுப்பிரமணியன் தான் சொன்னாரு பழனியில தேர்தலில். இந்திரா நேருவின் மகள் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உடனே எல்லாரும் எடுத்து எழுதிக்கிட்டான். இது உலகத்துல ஒரு பெரிய உண்மை. அதை விட நம்ம எம்ஜிஆர் சென்னையில பேசினார், இந்திரா காந்தி ஒரு பெண்மணி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவரு எல்லாரும் உருண்டுட்டான் கூட்டத்துல. இவ்வளவு நாள் அது கூட தெரியாம இருந்திருக்கோம். சில சமயத்துல சில உண்மைகளை பழிச்சு சொல்லிவிடுவான். நம்மால தாங்க முடியாது. என்ன அறிவு சுடர்கள். எல்லாம் பயந்துகிட்டு இருந்தது. நாடு நகரு எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருந்துச்சு. சுதந்திரம்னா என்ன? சுதந்திரம்னா ரசிக்க தெரியணும். கல்யாணம் பண்ணுனா பொண்டாட்டிய கட்டிக்கிட்டா போறாது, அவளோட இன்பமா வாழ தெரிந்தவன் தான் பொண்டாட்டிய கட்டுறது. கல்யாணம் பண்ணி அவளை அடிச்சு அப்போ வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்க கல்யாணம் இல்ல. வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெத்து போட்டுக்கிட்டு அவன் நடக்க முடியாம ஆஸ்பத்திரிக்கு பாட்டில தூக்கிட்டு போறதா கல்யாணம்? வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு என்றால் ரசிக்க தெரிய வேண்டும். அது சுதந்திரம் என்பது ரொம்ப பெருசு. பாரதியார் சொல்ற 60 வருஷத்துக்கு முன்னால சுதந்திரம் தான் என்ன? கண்ணிலும் இனிய சுதந்திரம் போனவின். கண்ணை விட இனியதான். கண்ணு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. பவானியில 2 நதி கூடுறத பார்க்க முடியுமா? சொல்றத கேட்கலாமே தவிர கண்ணால பார்க்க முடியுமா? சூரியன் எப்படி இருக்கிறது, சந்திரன் இப்படி இருக்கிறது, நட்சத்திரங்கள் இப்படி இருக்கின்றன, மலைகள் இப்படி இருக்கின்றன, ஆறுகள் இப்படி இருக்கின்றன, பார்க்க முடியுமா? ஆனால் பாரதி சொல்கிறான், கண்ணிலும் இனியது சுதந்திரம், கண்ணிலும் இனிய சுதந்திரம் போனவின் கைகட்டி பிழைப்பாரோ. அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளிய ஊமை ஜனங்களடி. எப்போ போனஸ் கேட்க முடியல, கம்பல்சரி டெபாசிட் பிடிக்காதே என்று சொல்ல முடியல, என் வேலை திடீரென்று போகிறதே என்று கேட்க முடியல, என் புரிதலை என்னை என்னோடு உள்ளவர்களை சிறைச்சாலையில் போட்டு விட்டாயே என்று நீதிமன்றத்துக்கு போக முடியவில்லை, யாரிடமும் சொல்ல முடியவில்லை. இந்த நிலை யாருக்கு ஏற்பட்டது? அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே ஊமை ஜனங்களடி. சுதந்திரம் என்ன? இங்கிலாந்துக்கு போனாங்க இந்திரா காந்தி. பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே. போன உடனே ஏரோப்ளேன்ல போய் இறங்குறாங்க. அந்த ஏரோப்ளேன் தாழ பறக்குது. அந்த அம்மா கீழே பாக்குறாங்க, ஒரே கூட்டம். இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, நமக்கு இன்னும் வரவேற்க இவ்வளவு கூட்டமா, அப்பா மக்கள் பரவாயில்லடா. இறங்குறா கீழே ஏரோப்ளேன்ல விட்டு. ஒரு பெரிய செக்யூரிட்டி ஆபீசர் வந்து அவளுக்கு ஒரு சைட் அடிக்கிறான். கேக்குறா, என்னன்னு கேக்குறா. முன்வாசல் வழியா போக முடியாதம்மா. ஏன்னு கேட்டா, கூட்டம் வேற மாதிரி இருக்கு. அது வேற யாரும் வந்திருக்காங்களா வரவேற்க? உங்களை வரவேற்கத்தான். அப்படியான நாங்க போகாம என்ன செய்ய? வரவேற்கிற கூட்டம்னா கையில ஒவ்வொரு அழுகுன முட்டையை வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா இங்கிலாந்து தேசத்துல ஒரு நிகழ்ச்சியில கூட முன்வாசல் வழியா போகல. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. காரணம் என்னன்னா, வெள்ளக்காரன் சுதந்திரத்தை ரசிக்க தெரிந்தவன், ருசிக்க தெரிந்தவன், வாழ தெரிந்தவன். நாயை கொல்வதா இருந்தாலும் நீதி விசாரணை பண்ணி தான் கொல்லுவான். அவனுக்கு தெரியும் நீதியை பற்றி, அவனுக்கு தெரியும் ஜனநாயகத்தை பற்றி, அவனுக்கு தெரியும் சுதந்திரத்தை பற்றி. தேர்தலில் ஓட்டு போடுவானே, 100க்கு 100 பேர் ஓட்டு போடுறது அந்த நாடு தான். 100க்கு 95 பேர் ஓட்டு போடுவான். ஐயா 5 பேர் வெளிநாட்டுல கிடப்பான், வர முடியாம. மற்றபடி ஓட்டு போடுற போது எங்க இருந்தாலும் வந்துருவான். பணத்தை லட்சக்கணக்கில் செலவழிச்சு வந்து ஒரு ஓட்டு போடுவோம். நான் வடார்காடு ஜில்லாவில் கிறிஸ்துவ ஆசிரமத்தில் இருந்தேன், திருப்பத்தூர்ல. டாக்டர் பேட்டன் எங்களுக்கு அங்க இருந்தார், ஸ்காட்லாந்துக்காரர். ஒரு நாள் டீ பிஸ்கட் கொடுத்தார். டாக்டர் என்ன டீ பிஸ்கட்னு கேட்டோம். நான் நாளைக்கு லண்டனுக்கு போறேன்டான்னாரு. லண்டனுக்கு எதுக்கு போறீங்க? உங்களுக்கு அம்மா அப்பா இல்ல, பொண்டாட்டி இல்ல, நீங்க பிரம்மச்சாரியாச்சுன்னு கேட்டோம். ஓட்டு போட போறேன்டான்னு. நீங்க ஒரு ஓட்டு போடலாம், லண்டன் மாநகரம் உடைஞ்சா போகணும். உடையாது, நான் என் பிறந்த மண்ணுக்கு மரியாதை செய்தாக வேண்டும். இங்க ஓட்டு போட மாட்டானே. ஓட்டு போடுற அளவுதான் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஈரோட்டுக்கு சினிமா போவான். வா வா வா, நீ கொட்டாய் காலியா இருக்கும், நாம ஜாலியா பார்த்துட்டு
இவன் ஸ்கூட்டர் வாங்கிட்டாலே இவன் சமுதாயத்துல பெரியவன். நமக்கு எதுக்குப்பா ஓட்டு? அங்க அவன் ரோல்ஸ் ராய்ஸ் காரு, அங்க வீட்டை பெருக்கிறவளுக்கு, வீட்டை பெருக்கிறாளே அவளுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் காரு, அவன் ஓட்டு போடுறான். ரோல்ஸ் ராய்ஸ் கார் என்ன, 7 ஹெலிகாப்டர் 2 பிளைன் வச்சிருக்கவனே ஓட்டு போடுறான். ஓட்டு போட்டா தானே, ஓட்டு போடுறது விதை போடுறதுன்னு அர்த்தம். எந்த விதைய போடுறோமோ அதை அறுத்து சாப்பிடுவான். இவன் ஓட்டு போட்டவன் யாரோ அவன் ஆள்றான். 40% 45% எல்லாம் கீழே விசில் அடிக்கிறது, பச்சை குத்துறது, மழைனாலும் வெயிலுனாலும் புயலுனாலும் பயம் இல்லாம ஓட்ட ஒழுங்கா போட்டுட்டு ஆடு மாடு மாதிரி அவன் வந்து உட்கார்ந்துக்கிட்டான் கசாப்பு கடைக்காரன்.